ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா மோர் குழம்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. மோர் குழம்பு செய்யறதை விட மோர் குழம்பே ஈஸி. ஆனால் மோர் குழம்பு செய்யறதை விட இந்த பக்கோடா மோர் குழம்பு செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோர் வந்து நம்ம மிக்சிலையோ நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கடாய் சூடானோடனே கடுகு உளுந்து பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து வந்து நல்லா செவந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்க. மிளகாய் வந்து பழுத்துடுச்சு நம்மக்கிட்ட இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ண பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி, வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். மிளகா பொடியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து மோர் நல்லா அடித்து வச்சுருக்கோம். அந்த அடித்து வச்சுருக்க மோரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு சும்மா ஒரு 1/2 மினிட் மட்டும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஹீட் பண்ணக்கூடாது. ஹீட் பண்ணிங்கன்னா திரி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கோடா வாங்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆனியன் பக்கோடா நம்ம கடையில் தாங்க வாங்கினோம். அந்த ஆனியன் பக்கோடாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இப்போ அந்த பீஸில் என்ன பண்ணலான்னா வந்து நம்ம வந்து மோர் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஊற விடுங்க. அது நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அந்த பக்கோடாலாம் ஊறி இந்த மோரில் இருக்கிற புளிப்பு டேஸ்ட் எல்லாமே அந்த பக்கோடாவில் ஏறிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு சூப்பராக அல்டிமேட்டாக வந்திருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.